சாப்பிட்டியா? காலையில என்ன சாப்பிட்டமா? அம்மா, நான் இட்லி சாப்பிட்டேன். ஐயோ, அவ ஒன்றும் குழந்தை இல்லை, அவளுக்கு எல்லாமே தெரியும். ஏன் இட்லியா சாப்பிட்டா? ஆமா, ஏன் இல்ல? நம்ம வீட்டுல செஞ்சு வச்சா தொட கூட மாட்டியே. புதுசா எனக்கு தோசை ஊத்தி கொடுன்னு கேப்ப. இப்ப என்ன இட்லி எல்லாம் சாப்பிட்டுருக்க? நல்லா இருக்கதானம்மா? ஐயோ அம்மா, இட்லி நல்லா இருந்துச்சா, அதான் சாப்பிட்டேன். இப்ப என்ன, நம்ம வீட்டுல ஒரு நாள் கூட சாப்பிட்டதே இல்லையா? நான் சாப்பிட தானே செய்வேன். இல்லம்மா, உனக்கு பிடிக்காதுல்ல, அதான் கேட்டேன். சரி சரி, மாமியார்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க தானே? இளவரசி மைனி, ஏடி, மாப்பிள்ளை தம்பி பக்கத்துல இருக்காரு, அவரை வச்சுக்கிட்டு அவங்க அம்மாவை பத்தி கேக்குற, அவரு என்ன நினைப்பாரு? ஐயோ, நான் ஒரு திக்கூறு கெட்டவன். அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. இல்ல மைனி, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாங்க. அதான் என் பிள்ளை எப்படி இருக்கோ ஏது இருக்கோன்னு ஒரு கவலையில கேட்டுட்டேன். அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போறோம், அங்க போய் கேட்டுக்கோ. இங்கேயே வச்சு கேட்கணுமா? அந்த பாட்டியம்மா என்ன சொல்லிட்டு போறாங்க பாரு. சரி மைனி. சரி, மாப்பிள்ளை தம்பி பக்கத்துல இருக்காரு, அவரு எப்படி இருக்காரு என்ன ஏதுன்னு கேளு. அதை விட்டுட்டு உன் பிள்ளையே கேட்டுக்கிட்டு இருக்கா, அவர் ஏதாச்சும் நினைக்க மாட்டாரா? சரி மைனி, நான் கேக்குறேன். ரகு தம்பி, எப்படி இருக்கீங்கயா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பொண்ணையும் நல்லா பாத்துக்கிறேன். போதுமா? உங்களுக்கு வேற ஏதாச்சும் கேட்கணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, இத்தனை நாள் அவளை பிரிஞ்சு இருந்ததே இல்லையா, அதான் என்ன கேக்குறதுன்னு தெரியாம இப்படி கேட்டுட்டேன். நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. நீங்க எதுவும் தப்பா மனசுல வச்சுக்காதீங்க. இத்தனை நாளாவா அனு? அப்படி எத்தனை நாளா நீ பிரிஞ்சு இருந்திருக்க உங்க அம்மாவை? 2 நாள் தானே ஆகுது. 2 நாள் தான் ஆகுது, இருந்தாலும் ஏதோ 2 மாசம் மாதிரி தெரியுது. நேரம் தான் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. ஆணும் இருந்தா ஏதாச்சும் ஒண்ணு துரு துருன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாளா. கொஞ்ச நேரம் தூங்குவா, அவளை திட்டுவேன், அதுக்கப்புறமா வேலை செய்வோம் 2 பேரும் சேர்ந்து. வெளியும் போக மாட்டா என் பொண்ணு, வீட்டுக்குள்ளேயே தான் 2 பேரும் எதையாச்சும் பேசிக்கிட்டு இருப்போமா. அதான் இப்ப வீட்டுல யாருமே இல்லைன்னு நீ வீடே வெறிச்சு ஓடி போன மாதிரி இருக்கு. ஆஹா, சரி. அப்ப வேணா உங்க பொண்ணை நீங்க அப்படியே கையோட கூட்டிட்டு போயிடுறீங்களா? ஐயோ தம்பி, அப்படிலாம் சொல்ல. பிள்ளைய ஒரு மாதிரி இருந்துச்சு பிரிஞ்சிருந்தது, அதான் சொன்னேன். இங்க பாருங்கம்மா, நீங்க பயப்படாதீங்க சரிங்களா? என்ன நம்பிதானே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. கண்டிப்பா நான் நல்லா பாத்துப்பேன். உங்களை விடன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் யாராலையும் அனுவ பாத்துக்க முடியாத அளவுக்கு நான் நல்லா பாத்துப்பேன். இந்த ஒரு வார்த்தையே போதும் தம்பி. அனு, எப்படி இருக்கீங்க? நீங்க ஸ்கேன்லாம் போனீங்களா? என்ன சொன்னாங்க? ஏதாச்சும் சொன்னாங்களா ஹாஸ்பிட்டல்ல? இல்ல அனு, போகணும். ஸ்கேன் இனிமே தான் போகணும். ஏய் லூசி, என்ன படபடன்னு பேசிக்கிட்டே இருப்ப? இப்ப 2 வார்த்தையில பதில் சொல்ற. ஒரு கேள்வி கேட்டா 10 பதில் சொல்லுவ. இப்ப 10 கேள்வி கேட்டா ஒரே பதில் வருது. என்னாச்சு? ஏதாச்சும் எதனா மாதிரி இருக்கான்? ஹாஸ்பிட்டல் வேணா போவோமா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல ரகு, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதான் சரி நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, நான் ரேஷ்மா கிட்ட போறேன், நீங்க எல்லாம் பேசுங்க. ஏய், என்னாச்சு உனக்கு? சொல்லு, ஏதாச்சும் பண்ணுதா? செக்அப் போயிட்டு வருவோமா? முத்துமாரி, சொல்லுங்க ரகு. என்னாச்சு முத்துமாரி? அவளை செக்அப்க்கு கூட்டிட்டு போனீங்க தானே? அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கும், எல்லாமே நார்மல் தான் சொல்லியிருக்காங்க. லூசி, பிரெக்னன்சி நினைச்சு பயப்படுறியா? அப்படிலாம் இல்ல ரகு. சரி, நான் ரேஷ்மா கிட்ட போறேன், சரிங்களா? இளவரசி, மைனி, என்னமோ சொன்னியே, இவளும் நம்ம வீட்டு பிள்ளைதான் சொல்லி. நம்ம வீட்டு பிள்ளை நம்மளை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காது. இவளை பாத்தியா எப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு நிக்கிறா? நல்ல காரியத்துக்கு தானே வந்திருக்கோம், அணுவியும் ரகுவியும் மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா பாரு. மைனி, இப்பவும் அவ எதுவுமே சொல்லலையே. நான் வெளியே போறேன்னு தானே சொல்றா. அதான் பாக்குறவங்களே கேக்குறாங்களே, உம்முன்னு இருக்காளே, என்னாச்சு என்னாச்சுன்னு. மைனி, அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால அப்படி இருக்கு. அந்த பிள்ளை என்ன நினைக்குதோ பண்ணிக்கிட்டு போட்டுமே. விடுங்க, எதுக்கு அந்த பிள்ளை இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மாசமா இருக்க பிள்ளை வேற. உனக்கு அவளை பத்தி தெரியல, அதான். சரி விடுங்க மைனி, அந்த இடத்துல இப்படி திட்டாதீங்க. ராகுலாம் பக்கத்துல இருக்காங்க, காதுல விழ போகுது. சரி சரி. ராகு, ரேஷ்மா எங்க? ரேஷ்மா மேல ரோஷனை தூங்க வச்சோமா, அவன் மேலதான் இருக்கான்னு நினைக்கிறேன். நான் வேணா கூப்பிடவா? வேண்டாம், நானே போய்க்கிறேன். திமிரு, உடம்பு ஃபுல்லா திமிரு, பணக்கார வீட்டுல இருந்து வந்த திமிரு. வீட்டுக்கு தானே வரணும் இருக்கு அவளுக்கு. பிரியாவை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துறோம்னு நினைக்கிறேன். பேசாம அவங்க அம்மா வீட்லயே இருந்தா கூட அவ கொஞ்சம் நிம்மதியா வச்சிருப்பா. நம்மளே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வருவோம். ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கே தெரியல. சாரி பிரியா, உன்னை நல்லா பாத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால 2 சைடும் என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. சாரிடி. என் அம்மாவையும் என்னால எதிர்த்து பேச முடியல, உனக்கும் சப்போர்ட் பண்ண முடியல. நீ கொஞ்ச நாள் உங்க அம்மா வீட்லயே இரு, அதுதான் உனக்கு நல்லது. நான் இப்போ சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன். எங்க அம்மா கிட்ட சொன்னாலும் அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ உன் அம்மா கிட்டே இரு பிரியா.
வாங்கம்மா வாங்க. அம்மா இப்பதான் சொன்னாங்கம்மா நீங்களா வந்திருக்கீங்கன்னு சொல்லி. கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன் வெளியே, அதான் வர முடியல. உங்களை வெளியே வந்து கூப்பிடலன்னே வருத்தப்படாதீங்கம்மா, வாங்க. பரவாயில்லையா, இருக்கட்டும். நீங்களாச்சும் பரவாயில்ல, வந்து கூப்பிட வச்சு செய்றீங்க. ஒரு சிலங்களாம் இருக்காங்க, எதுக்குதான் இருக்காங்கன்னே தெரியாது, ஆனா வரவே மாட்டாங்க. நீங்க யாரு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா. என் பொண்டாட்டி தானே சொல்றீங்க. அவ வந்து ஐயோ என்ன சொல்ல இப்போ. அது வந்து அவ ஏயா வீணா போய் சொல்ல ட்ரை பண்றீங்க? அதெல்லாம் வேண்டாம். அவங்களுக்கு தான் எங்களை பிடிக்காதுன்னு எங்களுக்கே நல்லாவே தெரியுமே. வாங்கம்மா வாங்க. நல்லாவே கேட்டுச்சு நீங்க சொன்னது எல்லாமே. இங்க பாருங்க, நீங்க சொன்னதுல உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காண்டி இந்த தாட்சாயினி வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூட கூப்பிடாம இருக்க மாட்டான், சரிங்களா? என்னன்னா உங்க கூட எனக்கு கொஞ்சம் மன வருத்தம், அவ்வளவுதான். மத்தபடி என் மருமக வீட்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்களை எப்படி நான் தாழ்த்தி நினைப்பேன்? தாட்சாயினி அவங்க இருக்காங்க, அப்புறம் பேசிக்கலாம். நீங்களாமா இப்படிலாம் பேசுறீங்க? நான் தாம்மா இப்படிலாம் பேசுறேன். வாங்க, எவ்வளவு நேரம் வந்து இப்படி நின்னுகிட்டே இருப்பீங்க? சாப்பிடுங்க வாங்க, நேரமாச்சுல. நீங்க சொன்னதே எங்களுக்கு மன நிறைவா இருக்குமா. வாங்க போவோம். வாங்க. அப்பா என்ன நடக்குதுங்க? ரகு, எனக்கே ஒண்ணுமே புரியல ரகு. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. ரேஷ்மா தான் ஏதோ அம்மா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரேன்னு சொன்னா. இவ பேசுனதுக்கு இவ மயங்குவாளான்னு கேட்டா இல்ல. அப்படி என்ன அவ பேசியிருப்பா இவ திருந்துற அளவுக்குன்னு கேட்டாலும் தெரியல. என்ன நடந்திருக்கணும் புரியல. எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. ரேஷ்மா எங்க இருக்கா? சரியா, நான் வந்தவங்கள கவனிக்கிறேன். உன் அம்மாவோட மனசு மாறதுக்குள்ள நல்லபடியா விருந்து வச்சு உங்க 2 பேரும் மறு வீட்டுக்கு அனுப்பிடுவோம். இல்லன்னு வச்சுக்கோ, பழையபடி வேதாளம் முருங்கை மரம் இடிக்கும். சரிப்பா. ரகு, என்னன்னு? எங்க போறீங்க? ஏன்? இல்ல, அது வந்து என்னடி, மாமா கிட்ட இருந்து ஏதாச்சும் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆளை பாருங்களேன், நான் கேட்க வந்ததே வேற விஷயம். சொல்லுடி லூசு, கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். அது வந்து ஆஹ், ஒரு பிரியா. என்னடி, பாதி வார்த்தைய சொல்ற, பாதி வார்த்தைய மெழுங்குற. பிரியாக்கு என்ன? சொல்லு. பிரியாவை கவனிச்சிங்களா? அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க தானே? ஆமா, நானும் கவனிச்சேன். என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒருவேளை ஏதாச்சும் குழந்தைக்கு? பைத்தியமே, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நாங்களே அன்னைக்கு ஃபுல் ஸ்கேன் எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம். அவங்க கொடுக்குற டேப்லெட்டை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், குழந்தைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? நீயா வீணா கற்பனை பண்ணிக்கிட்டு அவகிட்ட போய் கேட்காத. சரியா? அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது. சரி அனு, எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் மட்டும் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி. நம்ம அத்தையா இப்படி பேசுனாங்க? இப்படியெல்லாம் பேச மாட்டாங்களே, என்னாச்சு? ரேஷ்மாக்கா என்ன சொல்லியிருப்பாங்க? நம்மளே அவங்க ரூம் போய் கேட்போமா? பிரியாவும் அங்கதான் இருக்காங்க, அவங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்போம். ரேஷ்மா, ஏ, எப்போ வந்த பிரியா? எல்லாரும் வந்துட்டீங்களா நீங்க? அப்பவுமே பாட்டிக்கிட்ட சொன்னேன், வந்துட்டாங்கன்னா சொல்லி கீழே வரேன்னு சொல்லி. அவங்க எதுவுமே சொல்லலையா, அந்த ரோஷன் கூடயே இருந்துக்கிட்டேன். அவன் குழந்தை இப்பதான் தூங்குனான். ரோஷனை பார்க்க தானே வந்த, அவன் இப்பதான் தூங்குனானே. கொஞ்ச நேரம் கழிச்சு பேசு ப்ளீஸ், டி எழுப்பி விட்டுறாத. தூங்கட்டும். ஏய், என்னாச்சு ஒரு மாதிரி பேசுற? எப்பவுமே வந்த உடனே இப்படி இருக்க மாட்டியே நீ. நல்லாதான் இருக்கேன், எனக்கு என்ன? பைத்தியம், சொல்லுடி என்ன பிரச்சனைன்னு. ஏதாச்சும் பேபி? ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்லை. பாப்பாலாம் நல்லா தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸ்கேன் ரிப்போர்ட்லலாம். நெக்ஸ்ட் வீக் தான் வர சொல்லியிருக்காங்க 3rd மந்த் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு. அப்புறம் என்னடி, குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஏன் மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்க? நல்லா சிரி, சிரிச்ச மாதிரி தானே இருப்ப. எப்பவுமே பிரியா சிரிச்ச மாதிரி இருந்தாதான் அழகா இருக்கும். அதை விட்டு இப்படி இருந்தேன்னு வச்சுக்க, நல்லாவே இல்லை. எங்க பிரியா எப்படி இருப்பா தெரியுமா? ஒரு வார்த்தை கேட்டோன்னு வச்சுக்கேன் 10 வார்த்தை சொல்லுவா. நல்லா கலக்கலன்னு பேசிக்கிட்டு இருப்பா. உன்கிட்ட இருந்ததான் நான் கத்துக்கிட்டேன். இப்ப நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசவே மாட்டேங்கிற. நம்ம லைஃப்ல எல்லாமே அப்படியே இருக்காதுல்ல, என்ன மாறிக்கிட்டே இருக்கும் தானே? என்னடி பிரச்சனை? என்னாச்சு பிரியா? ஏன் அழுகுற? பாரு பிரியா, அழுகக்கூடாது. இங்க வா, இங்க வந்து உட்காரு, இங்க வா. லூசு, என்ன லூசு? ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? இங்க பாருடி, வயித்துல பாப்பா இருக்குல்ல, அழுகக்கூடாது. அழுகாதடி. சோ, ரகு நம்ம 2 பேரும் சேர்ந்து அழு வைக்கலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு இருக்க. யாராச்சும் எதனா சொன்னாங்களா? சொல்லு, என்கிட்ட சொல்லு. நம்ம வீட்டுல யாராச்சும் எதனா சொன்னாங்களா? முத்து மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்களா? வாயை திறந்து சொல்லுடி. ஆமா, முத்து மாதிரிக்கு எனக்கும் சண்டை. என்ன சண்டை? நான் பணக்கார வீட்டுல இருந்து வந்த பொண்ணா, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் மாறலையா இன்னுமே. நான் அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டானா, நான் எதுவுமே கேட்கலடி உண்மையாவே.
லூசே, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லு சரியா? அதுக்கப்புறம் உட்காந்து அழு. ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க கண்ணத்தோட? எனக்கு தெரியாது ரேஷ்மா, நான் என்ன பண்ணாலும் குறையா தான் இருக்கு. நான் எதுவுமே பண்ணலைனாலும் குறையா இருக்கு. நான் என்னதான் பண்றது சொல்லு? அப்படிதான் இருக்கும். மேரேஜ் லைஃப்ல ஒருத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கும், பிடிக்காம போகும். ஏன் அணுவையே எடுத்துக்கோ. அவங்க இந்த வீட்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எங்க அம்மா ஒரு ஒரு வார்த்தையும் குத்தி குத்தி தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரகு காண்டி அவங்க பொறுத்து போய் இருக்கலையா? ஒரு ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு மாதிரிடி. அதுக்கு என்ன பண்றது? கரெக்ட் தான், நீ சொன்னது கரெக்ட் தான், ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ரகு காண்டி இருக்கான், ஆனா நான் யாருக்காண்டி இருக்கிறது? ஏன் இப்படி சொல்ற? முத்துமாரி உனக்கு சப்போர்ட் பண்ணலையா? இல்ல, அவங்க சொல்றாங்க நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு என் உயிரை தான் வாங்குறீங்க. என்னாலதான் அவங்க வீட்டுல சண்டை வருது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க தெரியுமா? நேத்து நான் எல்லாரையும் விட்டுட்டு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி நான் இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டு போனேன் தெரியுமா? நம்ம வீட்டுல ஒத்துக்கவே இல்லை, இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு போனேன் தெரியுமா? ஆனா அவங்க என்ன அலட்சியமா இப்படி எல்லாம் பேசினாங்க. இப்படி எல்லாமா பேசினாங்க? நான் தான் சண்டைக்கான காரணம். என்னாலதான் சண்டை வருது. சும்மா இருக்கணும். நான் இங்க வந்து இதை பிரச்சனை பண்ற மாதிரி என்னென்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி டைம்ல புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஒரே கஷ்டமா தான் இருக்கு. இங்க பாரு பிரியா, கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ நம்ம வீட்லயே இருக்கோம். நம்மளுடைய கோவத்தை, துக்கத்தை, சந்தோஷத்தை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைப்போம். ஆனால் அவங்க வெளியே போயிட்டு வருவாங்க. அங்கே இருக்க பிரச்சனை, அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து உன்கிட்ட சொல்லவும் முடியாது. உனக்கு சொன்னாலும் புரியாது. ஆஃபீஸ் வேலையை பற்றி உன்கிட்ட சொன்னால் உனக்கு புரியுமா? புரியாது. அப்போ அவங்க கிட்ட 1008 பிரச்சனை இருக்கும். நீ புதுசாக ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்க இன்னும் கோவப்பட தான் செய்வாங்க. அவங்க சைடும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? கரெக்ட் தான். ஆனா எனக்காண்டி கொஞ்சமாச்சு பேசலாம்ல அவங்க வீட்டுல. சொல்லு, நான் என்ன இது வேணும் அது வேணும்னு கேட்கவா செய்யறேன்? நான் எதுவுமே கேட்கவும் செய்யலையே. நம்ம வீட்டுல எந்த மாதிரி இருந்தான்னு உனக்கு தெரியும் தானே? தெரியும் தாண்டி, இல்லைன்னு சொல்லலை. என்னையே எடுத்துக்கோ. நம்ம வீட்டில் 10-11 மணி வரைக்கும் தூங்குவேன். அங்கே போனால் 6 மணிக்கெலாம் எந்திக்க தான் செய்யணும். மற்ற வீட்டில் 5 மணிக்கெலாம் எந்திக்க சொல்லுவாங்க. என் மாமியார் வீட்டில் 6 மணிக்கு எந்திக்க சொல்கிறது எனக்கு ஸ்டார்டிங்கில் அவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு. சண்டை வந்துச்சு. மற்ற பொண்ணுங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லைன்னு தோணுச்சு. அதை ஏற்றுக்க பழகிக்கிட்டேன், அவ்வளோதான். அதே மாதிரி தான் உனக்கும், ஏற்றுக்க பழகிக்கோ. வேறெல்லாம் நான் சொல்லலை ரேஷ்மா. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் வரும்போது அவளை இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லலாம்ல. ரகுவே எடுத்துக்கோ. உங்க அம்மா பேசும்போது அவனுக்காண்டி நிக்கிறாருல. ஆனா முத்து மாதிரி ஏன் இப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியவே இல்லை. என் லைஃப் இப்படியே தான் இருக்குமானோ எனக்கு புரியல. இந்த நிலைமையில பேபி வேற. எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. எப்படி? லூஸ் மாதிரி யோசிக்காத. 2 நாள் சண்டைக்காண்டி பைத்தியக்காரி மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது. அவங்களே வந்து பேசுவாங்க. பேசலையா, நீயே போய் பேசு. புரியுதா? இங்க பாரு, நான்லாம் பேச மாட்டேன். நான் அங்க இருக்க மாட்டேன். நான் கொஞ்ச நாள் உன் கூட இருக்கேன். அதனாலதான் வந்திருக்கேன். அதுக்கு முத்துமாரி என்ன சொன்னாங்க? நீ எங்க வேணா போ, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? ஒரு வார்த்தை கூட சாரிடி என் கூடயே இருன்னு சொல்லவே இல்லை. அவங்க சுச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பாருடி, அப்பந்தான் புரியும். நீ ஒரு சைடு ப்ரெஷர் போடுற, அவங்க அம்மா ஒரு சைடு ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்றப்போ அவரும் அவர் சைடுல இருந்து கொஞ்சமாச்சும் யோசிக்கணும்ல. அவரும் கஷ்டம் தானே படுவாரு. போ, என் பிரச்சனையே உனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, புரியுது, இல்லைன்னு சொல்லல. சரி, அவரா கூப்பிடுற வரைக்கும் இரு, ஓகேவா? யார்கிட்டயும் சொல்லாத. சரி, நான் சொல்ல மாட்டேன். நீ இங்க வந்திருந்தா உங்க அம்மா அப்பாலாம் கேட்க மாட்டாங்களா? ரோஷன் இருக்கான்ல, ரோஷன் கூட இருக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் வந்தேன்னு சொல்லுவேன். என்னமோ லூசு. சரி வா. எங்க? கீழே போவோண்டி. நீ வேணா போ, நான் ரோஷன் கூடயே இருந்துக்கிறேன். சரி, கோவத்துல இருக்க புரியுது. ஆனாலும் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, நம்ம தானே போய் கவனிச்சுக்கணும் அவங்கள. போடி. ரேஷ்மாக்கா, அனு வாங்க. அனுக்கு தெரிய வேண்டாம். நீங்க ஏன் மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்கீங்க? திரும்பவும் எங்க அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்ல, நான் வந்து பிரியா சொன்னதை கேட்டுட்டேன். ஐயோ, அவ்வளோதானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கும் ரகுக்கும் சண்டை வரல, அந்த மாதிரி தான் முத்துமாரிக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன சண்டை. அது அவங்களே சரி பண்ணிடுவாங்க. இருந்தாலும் முத்துமாரி இப்படி பண்ணக்கூடாதுல்ல. நான் வேணா சொல்லட்டா முத்துமாரி கிட்ட, இப்படிலாம் பிரியா கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி? இங்க பாரு அனு, அதெல்லாம் வேண்டாம். அவங்களுக்கு என் மேல எப்போ அன்பு பாசம் எல்லாம் வருதோ அப்ப வந்து பேசட்டும். நீங்க சொல்லி கொடுத்து அவங்க பேச வேண்டாம் ப்ளீஸ். சரி சரி, வாங்க சாப்பிடுங்க. வேண்டாம் அனு, எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். சரி. ரகு எங்க இருப்பான்னு தெரியலையே. இந்த நர்ஸ் கிட்ட கேட்கலாமா? சிஸ்டர்,
சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஓ மேம், நீங்க டாக்டர் பார்க்க வந்திருக்கீங்களா? இப்போ டியூட்டி டாக்டர் தான் இருக்காங்க, சீஃப் டாக்டர் இல்ல. மேம் வந்து மேலே இருக்காங்க, சார் வந்து கீழே. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஏதாச்சும் ஓபி இனிமே தான் போடணுமா? இல்லை சிஸ்டர், நான் ரகுவை பார்க்க வந்தேன். ரகுவா? சாரா? ஆ ஆமாம். ரகு சார் வந்து இன்னைக்கு வரல. பட் அண்ணா ஒரு 1 ஹவர்ல வந்துருவேன்னு சொன்னாரு. நீங்க வேணா வெயிட் பண்ணுங்களேன். இங்க வந்து டீனா சிஸ்டர்ன்றது யாரு? நான் தான் டீனா. ஏன் கேக்குறீங்க? ரகு தான் வந்து உங்களை பார்க்க சொல்லியிருந்தாங்க. என் பேரு ஷாலினி. ரகு வந்து ரிசப்ஷனிஸ்டுக்காக என்ன வர சொல்லியிருந்தான். ஓ அப்படிங்களா, சரி சரி, சார் சொல்லியிருந்தாரு. ஷாலினி மேம் நீங்க தானா? ம் ஆமாம். உங்கள் ஃபைல்ஸ்லாம் கொடுங்க, நான் செக் பண்ணிட்டு வரேன். உங்கள் சேலரி பேக்கேஜ் வந்து மேம் டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க, ஜெனிஃபர் மேம். ஓகேங்களா, நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஜெனிஃபர் மேம் வந்து உங்கள் சேலரி பேக்கேஜ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே. இது ரகு ஹாஸ்பிட்டல் தானா? ம் ஆமாம், அவரு தான். நீங்கள்? நான் ரகுலாம் ஒன்றா படித்தோம். என்ன மேம் சொல்கிறீங்க? நீங்கள் ஒன்றா படிச்சீங்கன்னா அப்போ ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் டாக்டராக தானே இருந்திருக்கணும். ஆமாம், நான் ஒரு சின்ன ப்ராப்ளத்தால் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல ஆக்சுவலாக. அதான் ஜாப் இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அச்சோ சாரி மேம். பரவாயில்ல, இருக்கட்டும். வேலைக்கு வந்த இடத்துல எல்லாமே சொல்லி தானே ஆகணும். ஓகே மேம், சரி நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் வந்து சார் அப்படி இல்லைன்னா மேமை உங்ககிட்ட அனுப்பி விடுறேன். இல்லைன்னா நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், மேம் ரூமுக்கு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. பட் ஆனால் ரகு எப்போ வருவாங்க? ரகு சார் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ தான் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் இருக்குது, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் போல், அதையும் முடிச்சுட்டு தான் வராங்க. உங்ககிட்ட கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க மேம். என்ன ஃபங்க்ஷன்? உங்களுக்கு தெரியாதா? நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, கூட படிச்சவங்கன்னு உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டதுக்கு அப்புறம் அப்படியே பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா பார்க்கல. இப்பதான் ரீசெண்டா மீட் பண்ணோம். அதான். ஓ அப்படிங்களா? அவங்களுக்கு இப்பதான் மேரேஜ் முடிஞ்சிச்சு. மேரேஜா? ஆமா, உங்களுக்கு தெரியாதா? இல்ல, அதை பத்தி ரகு எதுவுமே சொல்லவே இல்லையே என்கிட்ட. அவங்களுக்கு இப்பதான் மேரேஜ் முடிஞ்சிட்டு 2 days தான் ஆகுது. இன்னைக்கு வந்து அவங்க பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க போல. அதான் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க. சார் வரக்கு மதியம் ஆகும் எப்படியும். நீங்க வெயிட் பண்ணி சாரை பார்க்கணும்னா பார்த்துட்டு போங்க. அப்படி இல்லைன்னா ஜெனிஃபர் மேம் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சேலரி பேக்கேஜ் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நாளையிலேருந்து எப்படியோ வந்து ஜாப்க்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் மேம். ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுங்க. உங்கள் ஃபைல்ஸ் தரீங்களா கொஞ்சம்? இந்தாங்க. மேம் வந்து கொஞ்சம் ரவுண்ட்ஸில் இருக்காங்க. பேஷண்ட்லாம் பார்த்துட்டு எப்படி இந்த கேபின் தான் வருவாங்க. நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஓகே. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? மறந்துட்டேன் டக்குன்னு. ஷாலினி. ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே. ரகுக்கு மேரேஜ் ஆயிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. சரி, வந்தோடனே கேட்போம்.